இந்த திருச்சி கிழக்கு தொகுதி. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியில் எல்லாரும் சும்மா நிற்கிறாரு. நிறைய பேர் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா, நீங்கள் வந்தால் நாங்கள் ஓட் போடுறோண்ணா, வெல்கம்ண்ணா இதெல்லாம் சொல்கிறீங்க. நான் ஷூட்டிங் போகிற இடத்துல நான் ஏதாவது ஆஃபீஸ் போனால் கூட வாங்க எம்எல்ஏ சார் திருச்சி தொகுதியில் நிற்கிறீங்களா, எல்லாருமே சந்தோஷமாக கூப்பிட்டீங்க, அன்பாக கூப்பிட்டீங்க. உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்குதா நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா, இல்லை விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டி இருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் நிக்க வைக்கிறாங்களோ யாரோனே ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. அந்த இடத்துல போய் நான் போய் நிக்கிறதுங்கிறது அது தர்மமே இல்லைல்ல. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்க செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை பாதுகாப்பாங்க. ஒரு மரம் ஒன்று வரும், அந்த மரத்துல ஒரு பழம் வரும், அந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிடணுமா, விதை போட்டவங்க சாப்பிடணுமா? ஒரு வேளை நம்ம போய் சேரணும்னா எப்படி தான் சேரணும்? ஃபர்ஸ்ட் உறுப்பினராக போய் சேரணும். உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும். கட்சியுடைய எல்லா நல்ல திட்டங்களையும் எடுத்துன்னு போய் வெளியே சொல்லணும். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்றதுதான் என்னுடைய கோட்டை. உழைக்கணும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க ஒரு போஸ்ட் கொடுத்தா அந்த போஸ்ட்ல நம்ம இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது தர்மம். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய நிலைப்பாடை சொல்றேன். நான் எதுக்கு அரசியல் வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், யாரு கூட போறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போறேன், எனக்காக இல்லை. எப்படி நம்ம ஹெல்ப் கேட்க போறேன்? கலைஞர் ஐயா இருந்தாரு, அவர் இருக்கும்போது நான் ஒரு சில குழந்தைகிட்ட ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்டேன், அவரும் பண்ணாரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார், அவர்கிட்ட இப்போதான் லேட்டஸ்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்க மல்லர் கம்பம் கத்துக்கிட்டாங்க. மல்லர் கம்பம்னா ஒரு கட்டையை வச்சுட்டு அதுக்குள்ள டான்ஸ் ஆடுறது கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஷோஸ் எல்லாம் வேணும்னு அவர் நம்பர் என்கிட்ட இல்லை, கேட்டு வாங்கி ஒரு வீடியோ அனுப்பி விட்டேன். அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்டாலின் சார் சிஎம் சாருக்கு இதை அனுப்பி கேட்டு ஒரு வாரத்துல சிஎம் சார் முன்னாடி ஆட வச்சுட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் சார் பண்ணியிருக்காரு. நிறைய குழந்தைங்க ஆப்ரேஷன், அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது, நீங்களே நடிகராக இருக்கும்போது நான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தேன், நீங்களே உங்க சொந்த காசு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்து, நடிகராக இருக்கும்போது ஒரு குழந்தைய காப்பாத்தீங்க. இப்போ சிஎம் ஆயிட்டீங்க, தைரியமா அந்த உரிமையோட கேட்பேன். ஒரு 1000 குழந்தைக்கு பண்ணு, 1000 நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் உங்க மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி. அது உரிமையோட வந்து நான் போய் கேட்கறதில்ல, நியாயம் இருக்கு. அது சிஎம் பண்ணும்போது அது வெளியே வந்து சிஎம் எனக்காக நண்பர் வந்து இத்தனை ஆப்ரேஷன் பண்ணாரு, இத்தனை குழந்தைங்க இந்த ஹெல்ப் பண்ணாருன்னு அப்ப பெருமையா சொல்லிக்கலாம். நம்ம அதுக்கும் ஃபீல் பண்றாதீங்க. ஆனா அரசியல் வரமாட்டாரு போல. திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேற எங்கேயும் நிக்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையா, அடி மேல அடி எடுத்து வச்சு. அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றேன். என்ன காய்கறி கடையா போய் வாங்குறது? இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாத்தி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிட்டு அவங்கள உழைக்க போறோம்னா அங்க நம்மளுக்கு சீட்டு வேணா, எதுவும் வேணாம், மரியாதை. எங்க நமக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யாரு கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகா பண்ணுவோம். ஏதோ ஈஸியா கிடைக்குதுன்னு எம்எல்ஏ சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு, இல்ல மினிஸ்டர் சீட்ல உட்காந்து பதவி அனுபவிக்கிறதுக்காக வருவானா, என் சுயநலத்துக்காக வரேன்னா, இல்ல மக்கள் பின்னாடி வந்து நிக்கிறேன்னா, மக்கள் பிரச்சனைக்காக நான் வரேன். மக்கள் பிரச்சனைக்கு வர்றதுதானே இங்க கரெக்டான ஒரு விஷயம். இப்போ ஏதோ ஆசைக்கு ஏதோ கூப்பிடுறாங்க, இப்போ நம்ம போயிட்டு பதவி அனுபவிக்கலான்றது தப்பு இல்லைங்க. அதுதான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கேன், நான் சந்தோஷமா தானே இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு. மக்கள் பிரச்சனைக்காக நம்ம வந்து எங்க போகணும், யாரு கூட போகணும், எப்படியாப்பட்ட அரசியலை கையில் எடுத்தா மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்றத நல்லா திங்க் பண்ணி பொறுமையா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். 2 படம் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ. சர்வீஸ் இஸ் காட் மாற்றம், சேவையே கடும்.